அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இளமை பருவம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாலிபத்தின் ஆரம்ப காலத்தில் குறிப்பிட்ட தொழில் எதையும் செய்து வரவில்லை. எனினும் ஸஅத் கிளையாரின் ஆட்டு மந்தையை மேய்த்ததாக பல அறிவிப்புகளிலிருந்து தெரிய வருகிறது. அவ்வாறே மக்காவாசிகளின் ஆடுகளை மேய்த்து கூலியாக தானியங்களை பெற்று வந்தார்கள். வாலிபம் அடைந்தவுடன் ஆடு மேய்ப்பதை விட்டுவிட்டு ஷாஹிப் இப்னு அபு சாயிப் அல் மக்ஜூமி என்பவருடன் இணைந்து வணிகம் செய்யத் தொடங்கினார்கள். அவருக்கு நம்பிக்கைக்குரிய மிக சிறந்த தொழில் நண்பராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்ந்தார்கள். மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட நாளன்று அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தார். என் சகோதரரே, என் தொழில் நண்பரே என கூறி அவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரவேற்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 25வது வயதில் கதீஜா அவர்களின் வணிக பொருட்களுடன் ஷாம் சென்றார்கள். இது பற்றி இப்னு இஷாக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள். கதீஜா பின்த் குவைலித் சிறப்பும் வளமும் மிக்க வியாபார பெண்மணியாக திகழ்ந்தார். தனது வியாபாரத்திற்காக ஆட்களை வேலைக்கு அமர்த்தி அதில் கிடைக்கும் லாபத்தின் ஒரு பகுதியை அவர்களுக்கு தருவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாய்மையும் நம்பகத்தன்மையும் போன்ற நற்பண்புகளை பற்றி அன்னார் கேள்விப்பட்ட போது அவர்கள் வரவழைத்து, எனது அடிமை மைசாராவுடன் வணிக பொருட்களை எடுத்து கொண்டு ஷாமில் வணிகம் செய்து வர வேண்டும். மற்ற வணிகர்களுக்கு கொடுத்து வந்ததை விட சிறப்பான பங்கை உங்களுக்கு தருகிறேன் என்று கோரிக்கையை முன்வைத்தார். அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒப்புக்கொண்டார்கள். தொடரும் இந்த பயணம். தொடர்ந்து கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.